வீடியோவில் மீதமான சாதத்தில் எப்படி சாஃப்டான இடியாப்பம் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அரை கப் மீந்த மதியான சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 150 கிராம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற சாதத்துக்கு அளவு தகுந்த மாதிரி பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடியாப்ப அச்சியில் வைக்கிற அளவுக்கு மாவை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும். நான் பிசைஞ்ச மாவை 2 இதாக பிரித்து எடுத்துக்கிறேன். இடியாப்ப அச்சியில் மாவு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. தேவையான அளவுக்கு மாவு அதில் வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்பம் பிழிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் குக் ஆக விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பிளேட்டில் இருக்கிற இடியாப்பத்தை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நமக்கு மீதமான சாதத்தை வச்சு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.